பிள்ளையே, காரணம் என்ன? யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானதல்ல. கர்த்தர் யாக்கோபோட வாக்கு பண்ணினார். யாக்கோபே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன், நீ எங்க போனாலும் உன்னை காப்பேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில செய்வேன், நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு கட்டியாய் பிடித்துக் கொண்டான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? இன்று தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பீர்களானால், பின்பற்றுவீர்களானால், ஏற்றுக்கொள்வீர்களானால், அபியாசப்படுத்துவீர்களானால், எனக்கென்று சொல்வீர்களானால், கர்த்தரை செய்ய வல்லவர் என்று விசுவாச அறிக்கை செய்வது உண்மையானால், உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன் வழிகள் அல்ல என்னுடைய வழிகள், உன் சிந்தை கெட்டாததை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா? வாக்கு கொடுத்தார். எப்படி வாக்கு கொடுத்தார்? ஒரு சிறிய துண்டு பேப்பர்ல கொடுத்தார். எப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்? ஜெபிக்க வந்த அன்னைக்கு பாஸ்டர் எண்ணெய் வச்சு ஜெபிச்சு ஒரு வார்த்தை தான் சொல்லி விட்டார். அதுதான் உன் வாக்குத்தத்தம். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. அதை பிடிச்சுக்கிட்டேன். சாட்சி கேட்டீங்கல்ல, அதை பிடிச்சுக்கிட்டேன், அதை விசுவாசிச்சேன், அப்படியே போன ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். அது எனக்காக. பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அது எனக்காக. கர்த்தர் எனக்காக பேசுகிறார், கர்த்தர் எனக்காக சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டவர்கள், பின்பற்றி கொண்டவர்கள், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சிந்தை கெட்டாத நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்கள், யோசனை கெட்டாத ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா.